ஏன் நம்ம அப்பாவோட லவ் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரிய ஹக்ஸ் இருக்காது, பெரிய வேர்ட்ஸ் இருக்காது, ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். சைக்காலஜியில் கூட ஓல்டு மைண்ட்ஸோட லவ் வந்துட்டு ஆக்ஷனில் தான் இருக்கும், எமோஷனில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பா நம்மக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சன்ரைஸ்க்கு முன்னாடியே எழுந்து ஒர்க்குக்கு போகிறது, அவங்க லவ் வந்துட்டு அந்த ஓல்டு ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு டயர்டான ஐஸில் லேட் நைட்டில் வேலையை முடிச்சுட்டு வரது, அண்ட் உங்ககிட்ட சொல்லாமல் உங்கள் பில்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணுறது, அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை நம்ம என்றைக்குமே கேட்டுருந்துருக்க மாட்டோம். அவங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சிருந்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வாழ்ந்த லைஃப்பை நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்போம். சைக்காலஜியில் இதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் லவ்னு சொல்லுவாங்க. இவங்க லவ் ஃபீலிங்ஸில் காட்டாமல் சாக்ரிஃபைஸ்லையும் ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் அண்ட் சைலண்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் காட்டுவாங்களாம். இவங்க ஜென்ரேஷனில் ஒரே ஒரு ரூல் தான், ஃபீலிங்ஸ்னா வீக். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபேரையும் ப்ரெஷரையும் எல்லாத்தையும் சைலண்டாக கேரி பண்ணுவாங்க. அண்ட் அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஈஸியாக உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிப்பாங்க. நம்மளும் அவங்க ஃபைன் தான், ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். ஆக்சுவலி அதுதான் பாயிண்டே. அங்கே அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸை நம்ம பார்க்கக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் ஒன் ஃபைன் டே நம்ம அப்பா உட்காந்துட்டு இருக்க சோஃபா எம்டியாக இருக்கும். டெய்லி அவர் பேசுகிறத கவனிச்சிருக்க மாட்டோம், பட் அது எல்லாமே ஒரு மெமரிஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அந்த மொமெண்ட்டில் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் தட் நம்மளை உண்மையாக ரொம்ப லவ் பண்ணிருக்க பர்சன் அவங்க மட்டும்தான் அப்படின்னு. இது எல்லாமே அவங்க வேர்ட்ஸால் காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க, பட் ஆக்ஷன்ஸால் கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. பட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அப்பா கிட்ட, நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் லவ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி அதை நான் மாரல் சொல்லணும்னு நினச்சேன். யோர் ஃபாதர் மே நாட் டாக் டூ மச், பட் எவ்ரிதிங் ஹி பில்ட் இட் வாஸ் ஃபார் யூ. நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா இல்லைன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.